இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் 8:3. நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, எகிப்து ராஜா பார்வோன் தண்ணீர் இரத்தமாக மாறினது நிமித்தம் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை அனுப்பவில்லை. அப்போது இரண்டாவது வாதியாக தவளைகள் அவன் எல்லா இடத்திலும், அவர்கள் வீட்டிலும், படுக்கை அறையிலும், மஞ்சத்திலும், ஊழியக்காரர் வீடுகளிலும், ஜனங்களிடத்திலும், அடுப்பிலும், மாப்பு செய்கிற தொட்டிலும் வந்து ஏறிற்று. தவளைகள் வந்து எகிப்தை மூடும்படி மோசேயும் ஆரோனும் செய்தது மந்திரவேளால் முடிந்தது. தவளைகளை நீக்குவதற்கு அவரால் முடியவில்லை. எனவே பார்வோன் மோசேயும் ஆரோனும் அழைப்பிக்க வேண்டியதாயிற்று. உண்மையல்ல தேவனை அறிந்து கொண்ட பார்வோன் அவருக்கு கீழ்ப்படியவில்லை. தவளை தலை கொண்ட இப்தா என்ற எகிப்தரின் தெய்வம் தெய்வமல்ல என்பதை கர்த்தரின் செயல் நிரூபித்தது. ஆனாலும் பார்வோன் மனம் மாறவில்லை. Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Live in God's word, live on your knees. Thanks for watching. Like, share, subscribe.